ஜெபம் வந்து அதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார் அந்த காலத்திலே, அது செக் எழுதுகிற மாதிரின்னார். பேங்க்கில் செக் எழுதுகிற மாதிரின்னார். உள்ளே இருந்தால் தான் எழுத முடியும், இல்லைன்னா பேசாமல் இருக்க வேண்டியது தான். பேங்க்கில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? செக் எழுதக்கூடாது. இருக்குதுன்னா எழுதலாம். நல்ல செய்தி என்னன்னா, சுவிசேஷம் என்ன சொல்லுது? நிறைய இருக்குது, உனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. வியாதி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் என்று எல்லாவற்றுக்கும் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அக்கௌண்ட்டில் ஏராளமாக இருக்கிறது. அதனால தான் எழுதலாம் செக்கு, அதனால தான் ஜெபிக்கலாம். அதனால தான் சொல்கிறாரு, கேளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு. ஏன் கேட்காம இருக்கேன்றாரு? என்ன செக்கே எழுத மாட்டேன்றேன்றாரு. இவ்வளோ இருக்குது, பஞ்சத்தில் அடிபட்டுருக்கிறேன், பேங்க்கில் இவ்வளோ காசை வச்சு. நான் பார்த்துருக்கேன் சில ஆளுங்களில் கையில் காசே வச்சுக்க மாட்டாங்க, செலவாயிடும். பேங்க்கில் போடுவாங்களோ ஒழிய எடுக்கிறது பழக்கமே கிடையாது அவங்களுக்கு. போடுற ஆளுங்க அவங்க எப்போ பார்த்தாலும் போடுறதுக்கு தான் நிற்பாங்க லைனில். எடுக்கிறதுக்கு அந்த ஏடிஎம் கார்டு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. வேணவே வேணாங்க, போட்டாச்சு, கிடக்கட்டும் அது அப்படியே. ஹலோ, இயேசு சொல்கிறாரு, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. ஜெபிக்க சொல்கிறாரு. ஜெபிக்க சொல்கிறாருன்னா ஏன் ஜெபிக்க சொல்கிறாரு? எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்குது, அதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா, எடுத்துக்கிறீங்களா, கேட்குறீங்களா? கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே, கேட்டால் கிடைக்குமே. கேட்கிற ஒவ்வொருவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹலோ, சிலர் சொல்கிறாங்க, சில நேரம் யஸ்ஸும்பார், சில நேரம் நோம்பார், சில நேரம் பார்க்கலாம்பார். கிடையாது, பைபிள் இல்லது. கேட்கிற எவனும், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். கிறிஸ்தவ ஜபங்கிறது கேட்டால் கிடைக்கும், அதுதான் கிறிஸ்தவ ஜபம். வேறு மழுப்பக்கூடாது. கேட்டால் சில நேரத்தில் கிடைக்கலாம், சில நேரத்தில் கிடைக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளுக்கு நல்லது இல்லாத நம்ம கேட்டால் எப்படி கிடைக்கும்? நல்லது இல்லாத ஏன் கேட்குற? யார் கேட்க சொன்னது? இல்லைங்களா? ஜபம் பைபிள்லேருந்து வரல, அது வேற எங்கேருந்தோ வருது. அப்போ விசுவாசன்றது ஒருவருடைய வார்த்தையை நம்புகிறது. பாருங்கள், புதிய ஏற்பாடு தேவன் நமக்கு இயேசு மூலமாக என்னெல்லாம் கொடுத்துருக்காருங்கிறத நமக்கு அறிவிக்கிற ஒரு புஸ்தகம். முதல்ல நம்ம அவரை நம்புகிறோம். அவர் நல்லவர், வாக்கு மாறாதவர், அதனால் அவர் சொன்னதையும் நம்புகிறோம். அவரை நம்பி அவர் சொன்னதை நம்பினா மலையை கூட பெயர்க்கக்கூடிய